வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இது ஆக்சுவலி வந்து +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 புக்கில் சாப்டர் 1ல் செக்ஷன் 1.6.4 ஓகேவா, எப்படி வந்து எரர்ஸோட ப்ரொபகேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எரர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a number of measured quantities may be involved in the final calculation of the experiment. Different types of instruments might be used for taking readings. Then we may have to look at the errors in the measuring various quantities collectively. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எரர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த எரர் அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நிறைய வெரைட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஆன்சர் வரும், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்னொரு ஆன்சர் வரும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். அந்த டிஃபரன்சஸ் தான் உங்களுக்கு வந்து எரரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த எரரை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும், எரரை வந்து எப்படி வந்து 2 எரரை நீங்கள் ஆட் பண்ணுறது, 2 எரரோட எப்படி ஆட் பண்ணுறது, 2 எரர் எப்படி சப் பண்ணுறது, எப்படி அது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, எப்படி நீங்கள் அதை டிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு எக்ஸாம்பிளோட, இப்போ அடிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சப்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்தையோடு சேர்த்து ஒரு வீடியோ நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எரர் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் எப்படி வந்து வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி அதில் வர எரர் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போதும் உங்களுக்கு எரர் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை எப்படி வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்படி வந்து எரரை கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டிஸ் A and B நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதில் வந்து குவான்டிட்டி ஏயோட எரர் வந்து ΔA, குவான்டிட்டி பியோட எரர் வந்து ΔB. ஸோ நம்ம டோட்டலாகவே மெஷர்ட் வேல்யூ ஆஃப் A, குவான்டிட்டி A வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ப்ளஸ் எரர், ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர். ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் ஏன் கொடுக்குறோம்னா, நமக்கு வந்து எரர் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வேணா இருக்கலாம். ஸோ அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ கொடுக்குறோம். அதே மாதிரி மெஷர்ட் வேல்யூ ஆஃப் பியும் அதே மாதிரி தான் எழுதுறோம், பி பிளஸ் ஆர் மைனஸ் ΔB. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சம் வந்து z is equal சம் வந்து நம்ம z னு ஒரு நோட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ z is equal to a plus b. ஓகேவா, இது நம்ம சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கோம். ஸோ z is equal to a plus b. அந்த z க்கு கண்டிப்பா a க்கு ஒரு எரர் இருக்கும், b க்கு ஒரு எரர் இருக்கும், கண்டிப்பா z க்கும் ஒரு எரர் இருக்கும். ஸோ என்ன பண்ண போறோம்னா, அந்த z ஓட எரரை வந்து del z னு எடுத்துக்க போறோம். ஸோ மெஷர்ட் வேல்யூ ஆஃப் z என்ன இருக்கும், கண்டிப்பா ஒரு z ஒரு சம் இருக்கு, அதுக்கு ஒரு எரர் இருக்குன்னா கண்டிப்பா வந்து z பிளஸ் ஆர் மைனஸ் del z வரும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொடுத்துருக்க क्वेश्चन எழுத போறோம். அதாவது மெஷர்ட் z எழுதுவோம். சரி, ஓகேவா, z plus z is equal to a plus b. z ஓட வேல்யூ என்னது, z plus or minus del z equal to a வேல்யூ என்னது, a plus or minus del a plus b plus or minus del b. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம், a and b சேர்த்து எழுத போறோம். ஸோ a plus b plus or minus del a plus del b. ஓகேவா, ஸோ இந்த பக்கம் எழுதும்போது என்ன ஆகும், உங்களுக்கு z plus or minus del z. இப்போ இதோட வேல்யூ என்னது, z கரெக்ட்டா, z plus or minus del a plus del b. இது எங்க பிராக்கெட் என்ன பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லி இருந்தா நம்ம போடலாம். ஸோ z plus or minus del z. ஸோ z to z கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் del z is equal to plus or minus del a plus del b. ஓகேவா, ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் செகண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா del z is equal to del a plus del b. இதுதான் வந்து உங்களுக்கு எரர் ஆஃப் சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். ஓகேவா, இப்போ எரர் ஆஃப் சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் வந்து நீங்க வந்து வேர்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா, the maximum possible error in the sum of 2 quantities is equal to the sum of absolute error of individual quantities. ஓகேவா, என்னன்னா மேக்ஸிமம் எரர் உங்களுக்கு வந்து 2 எரரையும் ஆட் பண்ற வர வேல்யூ தான் மேக்ஸிமமா உங்களுக்கு வர எரர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து உங்கள் புக்லேயே வந்து எக்ஸாம்பிள் 1.5 சரியா. 2 resistance R1 is equal to 100 plus or minus 3 ampere plus R2 is equal to 150 plus or minus 2 ampere are connected in series. ஓகேவா, வாட் இஸ் தி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்? ஓகேவா, என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஒரே இதில் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சீரீஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரே லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே ஒரே லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஒரே லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஒரே லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதாவது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது R1 R2. ஸோ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், R is equal to R1 plus R2. ஓகேவா, ஸோ என்ன ஆகும்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் equal to R is equal to R1 plus R2. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் is equal to resistance is equal to R ஓட வேல்யூ 100 plus or minus 3 plus 150 plus or minus 2. so நம்ம வந்து first பிளஸ்ல இருக்கறதை ஆட் பண்ணிக்கலாம். so 250 plus or minus 5 இதுதான் உங்களோட ஆன்சர். R ஓட வேல்யூ 250 plus or minus 5 ampere. இதுதான் உங்களோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் உங்க புக்ல இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கிறத வந்து நீங்க சேர்த்து ஆட் பண்ணிக்கணும், தனியா இருக்கிறத தனியா ஆட் பண்ணிக்கணும். இதுதான் உங்களோட கண்டிஷன்ஸ். ஓகேவா, இந்த சம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல பாத்தீங்கன்னா எரர் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஓகேவா, இதுலயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுக்க போறோம் ஏ பின்னு சொல்லிட்டு. ஏயோட எரர் வந்து டெல் ஏ, பியோட எரர் டெல் பி. measured value of A வந்து A plus or minus del A, measured value of B வந்து B plus or minus del B. இங்க நம்ம கொடுத்திருக்க வந்து error in difference of two quantities. so Z is equal to A minus B நம்ம எடுத்துக்க போறோம். so difference கொடுத்திருக்கனால A minus B ன்னு எடுத்துக்க போறோம். so Z நம்ம assume பண்ணா கண்டிப்பா அதுக்கு ஒரு error இருக்கும். since del A க்கும் del A ன்னு ஒரு error இருக்கு, B க்கும் del B ன்னு ஒரு error இருக்கு. so அதனால கண்டிப்பா Z க்கும் del Z ன்னு ஒரு error இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. so measured value of Z வந்து Z plus or minus del Z. இது ஓகே. இப்போ நீங்க லாஸ்ட் டைம் எப்படி நீங்க சம்முக்கு பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க மைனஸ்க்கும் பண்ண போறீங்க. இதோட measured value எடுக்க போறீங்க. so Z plus or so நம்ம என்ன எடுத்துக்கோம், Z plus or minus del Z is equal to A plus or minus del B del A minus B plus or minus del B. ஓகேவா, சோ இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா A plus or minus del A minus B minus plus del B. ஓகேவா, சோ என்ன ஆகும்னா இப்போ நம்ம A minus B சேர்த்து எழுதுங்க, plus or minus del A minus plus del B. ஓகேவா, ஏன்னா நீங்க இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் வெளிய எடுத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் del B அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, சோ இப்போ என்ன ஆகும்னா இங்க Z plus or minus del Z இருக்கு. சோ இதோட வேல்யூ என்னது Z. சோ Z plus or minus ஓகே A sorry delta A minus plus delta B. இப்போ இங்க வந்து நமக்கு சேமா இருக்கு கரெக்ட்டா. சோ Z Z கேன்சல் ஆகும். சோ உங்களோட ஆன்சர் வந்து plus or minus del Z is equal to plus or minus del A plus minus del B. so இப்போ ஆன்சர் வந்து del Z is equal to del A plus or minus del B. நம்மளோட ஆன்சர் வந்து will be in plus only. ஏன்னா உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து ரெண்டோட அடிஷன் மட்டும் தான் வருமே தவிர மைனஸ் பண்ணா உங்களோட வேல்யூ வராது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. எக்ஸாக்ட் டெஃபினிஷன் சொல்றேன் பாருங்க. the maximum error in the difference is the two quantities in which equal to the sum of absolute errors in the individual quantities. இதுலயுமே ரெண்டு எரரே மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரெண்டு எரரே நீங்க ஆட் பண்றதா மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு எரர் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ். இதோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் நம்ம இப்ப.
ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த சம் வந்து நம்ம புக்கில் இருக்கிற சம் அதெல்லாம் கொஷின் ஃபுல்லாக எழுதலை. எக்ஸாம்பிள் 1.6 ஓகேவா. The temperature of two bodies measured by a thermometer or T1 is equal to 20 plus or minus 0.5 degrees Celsius and T2 is equal to 50 plus or minus 0.5 degrees Celsius. We have to calculate the temperature difference and their error between them. ஓகேவா. நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம்னா டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். இங்க வந்து நம்ம T1 minus T2 அப்படி ஏன் எடுக்கலைன்னா நமக்கு T2 ஓட வேல்யூ கிரேட்டரா இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம டிஃபரன்ஸ்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம கிரேட்டர் நம்பரை முன்னாடி எடுத்துக்க போறோம். ஸோ T2 minus T1 நம்ம எடுத்துக்க போறோம். T2 பார்த்தீங்கன்னா 50 plus or minus 0.5 minus 20 plus or minus 0.5 ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம், ரெண்டு காமன் டர்ம்ஸ் சேர்த்து எழுத போறோம். 50 minus 20 ஓகேவா plus or minus 0.5 plus 0.5. நீங்க கேட்கலாம் ஏன் இங்க வந்து நீங்க மைனஸ் எடுக்கல அப்படின்னு கேட்கலாம். நம்ம இப்போதான் நம்ம வந்து அந்த லாஸ்ட் இந்த ப்ரூஃப் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்தோம். நீங்க என்னதான் ஆட் பண்ணாலும் உங்களோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன வரும், del A plus del B தான் வரும் அப்படிங்கிற சொன்னல. சோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்க யூஸ் பண்ண முடியல. ஃபைனல் ஆன்சர் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா. del Z is equal to del A plus del B. டிஃபரன்ஸா இருந்தாலும் சம்மா இருந்தாலும் ரெண்டு ஒரே ஆன்சர் சொல்லணும். அந்த ப்ராப்பர்ட்டியை இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா. So 50 minus 20 is 30 plus or minus 0.5 plus 0.5 is 1 whole degree Celsius. இதுதான் டிஃபரன்ஸ். இது உங்களோட டிஃபரன்ஸ், இது வந்து உங்களோட எரர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட ஆன்சர். திஸ் இஸ் தி வெரி சிம்பிள் ஆன்சர். இப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். நீங்க அந்த டெஃபினிஷன் மார்க் வச்சுக்கிட்டாலே ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எரர் இன் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி தான் நம்ம லெட் கன்சிடர் டூ குவான்டிட்டிஸ் A and B. A ஓட எரர் வந்து del A, B ஓட எரர் வந்து del B. ஸோ மெஷர்ட் வேல்யூ ஆஃப் A வந்து A plus or minus del B தான். மெஷர்ட் வேல்யூ ஆஃப் B வந்து சேம் தான், B is B plus or minus del B. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட்ன்றதால Z ஓட வேல்யூ வந்து A into B ன்னு எடுத்துக்க போறோம். ஸோ மெஷர்ட் வேல்யூ ஆஃப் Z வந்து Z plus or minus del Z. ஓகேவா. நம்ம இப்போ வந்து இதை கன்சிடர் பண்ணிக்க போறோம். So Z plus or minus del Z is equal to A into B la. So A into B ன்றப்போ A plus or minus del A into B plus or minus del B. ஓகேவா. நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷனா பண்ண போறோம் இத. ஓகேவா. நார்மல் மல்டிப்ளிகேஷனா பண்ண போறோம். சோ என்ன ஆகும்னா A into B வந்து AB plus or minus A into இதுல so A into del B plus or minus B into del A again plus or minus del A del B. ஓகேவா. சோ என்ன ஆகும்னா இந்த Z க்கு பதிலா இந்த AB க்கு பதிலா நீங்க Z சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறீங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு உங்களோட வேல்யூஸ் வந்து எப்படி வர போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா Z plus or minus del Z இருக்கு. இதுக்கு பதிலா நம்ம Z சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. Z plus or minus A del B plus or minus B del A plus or minus del A del B. ஓகேவா. இப்போ என்ன ஆக போகுதுன்னா த்ரூ அவுட்டா நம்ம என்ன பண்ண போறோம், Z ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேவா. ரெண்டு பக்கமும் Z ஆல டிவைட் பண்ண போறோம். சோ த்ரூ அவுட்டா டிவைட் பண்ணும்போது இங்க Z ஆல டிவைட் பண்ணா 1 ஆயிரும். 1 plus or minus del Z by Z is equal to ஓகேவா. இங்க Z டிவைட் பண்ணா 1. சோ 1 plus இப்போ நமக்கு இங்க Z தேவை கிடையாது. சோ என்ன பண்ண போறோம், Z க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், AB சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ A del B divided by AB plus or minus B del A divided by AB plus or minus del A del B divided by AB. சோ இத பாத்தீங்கன்னா BB கேன்சல், இங்க பாத்தீங்கன்னா AA கேன்சல். சோ இத பாத்தீங்கன்னா இந்த 1 இந்த 1மே கேன்சல் ஆகும். கரெக்ட்டா. சோ plus or minus del Z by Z is equal to இங்க என்ன இருக்கு, plus or minus del B by B இருக்கு. ஓகேவா.
again plus or minus del a by a இருக்கு. இன்னொரு வேல்யூ வந்து plus or minus del a del b by ab இருக்கு. இப்போ நம்மளோட டேர்ம் பாத்தீங்கன்னா இதுவே del a இப்போ வந்து எரர்னா சின்ன குவாண்டிட்டி தான் ஓகேவா. சின்ன குவாண்டிட்டின்றப்போ அதை விட b வந்து பெருசு. சோ குவாண்டிட்டி இப்போ சின்ன குவாண்டிட்டியை பெரிய குவாண்டிட்டியை டிவைட் பண்ணாலே உங்களோட வேல்யூ வந்து 0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். அதோட இன்னொரு நம்பரை 0 பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணினா உங்களோட வேல்யூஸ் வந்து நியரர் டு அப்ராக்சிமேட் டு 0 ஆயிடும். சோ இந்த டேர்ம் மொத்தமா என்ன ஆயிடும்னா அப்ராக்சிமேட் டு 0 ஆயிடும். சோ என்ன ஆகும் நம்ம ஆன்சர் வந்து del z by z is equal to del a by a plus del b by b. இதுதான் உங்களோட ப்ராடக்ட்டோட ஆன்சர். ஓகேவா? இது approximately because since del a by a is less than 0 is approximate to 0. அதே மாதிரி del b by b யும் approximated to 0. therefore அந்த term ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும். ஓகேவா? del a by a into del b by a is approximated to 0. அதனால தான் நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? ப்ராடக்ட் வந்துச்சா உங்களுக்கு? ப்ராடக்ட் வந்து இதுதான் உங்களுக்கு del z by z is equal to del a by a plus del b by b. ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.7 பாத்தீங்கன்னா length and breadth of rectangle are 5.7 plus or minus 0.1, breadth வந்து 3.4 plus or minus 0.2 ன்னு கொடுத்திருக்காங்க. calculate the area of the rectangle with error limit. எவ்வளோ எரர் வருது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? லென்த். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து லென்த் இன்டூ பிரெத். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம்னா நார்மலாக இது மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது வந்து உங்களோட நார்மல் வேல்யூஸ் தட் இஸ் வந்து நார்மல் ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. லென்த் இன்டூ பிரெத். ஓகேவா? அது வந்து என்னது நம்ம எரர் இல்லாமல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? 5.7 into 3.4 இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 19.4. ஏரியாக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே சென்டிமீட்டர் கொடுத்தனால ஏரியாவுக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன் இப்போ ஃபார்முலா படிச்சோம்ல del z by z is equal to del a by a plus del b by b. கரெக்டா? ஸோ என்ன del a என்ன a ஓட எரர் வேல்யூ. ஓகேவா? 0.1 divided by 5.7 plus 0.2 divided by 3.4. ஓகேவா? இப்போ நமக்கு z ஓட வேல்யூ என்னது? l into b. கரெக்ட்டா? z ஓட வேல்யூ. சோ del z நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க a ன்றது லெந்த், b ன்றது பிரெத். ஓகேவா? இப்போ z ஓட வேல்யூ நமக்கு தெரியும். கண்டுபிடிச்சோம். கரெக்ட்டா? 19.4. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 19.4 into 0.0175 plus 0.0588. ஓகேவா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1.48 சாரி இதை நீங்க ஃபுல்லாவே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.48 வரும். நம்ம என்ன அப்ராக்சிமேட்டா இங்க 5 கிரேட்டரா இருக்குல்ல, சோ என்ன பண்ண போறோம் 1.5 எழுத போறோம். சோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னன்னா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வித் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வித் எரர் லிமிட் பாத்தீங்கன்னா 19.4 வந்து உங்களோட வேல்யூ. எரர் லிமிட் வந்து இதுதான். ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ் 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் வித் எரர் லிமிட். இப்படி தான் வந்து மல்டிப்ளிகேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகேமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எரர் இன் டிவிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். நம்ம சிமிலராக ஏயோட ஏ அண்ட் பி ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுக்க போகிறோம். ஏயோட எரர் வந்து டெல்டா ஏ, பியோட எரர் டெல்டா பி. மெஷர்ட் வேல்யூ ஆஃப் ஏ, மெஷர்ட் வேல்யூ ஆஃப் பி, மெஷர்ட் வேல்யூ ஆஃப் ஜெட் எல்லாமே சேம் தான். இங்கே நம்ம அடுத்திருக்க இது மட்டும் டேர்ம் மட்டும் z is equal to a divided by b. ஓகேவா? இதுதான் நம்ம எடுத்துருக்கோம். வேற எதுவுமே நம்ம வந்து மாற்றல, அதே தான் எடுத்துருக்கோம். ஸோ z plus or minus del z is equal to a plus or minus delta a divided by b plus or minus delta b. இப்போ இதுல என்ன ஆகும்னா
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிவிஷன்ல கொஞ்சம் மாறும் ஓகேவா சோ இங்க இருந்து முதல்ல a வை வெளிய காமனா எடுக்கணும் மேல இருக்க டேர்ம்ல ஓகேவா அப்ப 1 ± del a divided by a ஏன் நீங்க a மேல வந்து டினாமினேட்டர்ல வருதுன்னா del a க்கு வருது டினாமினேட்டர்ல நம்ம இங்க ஒரு a வை மல்டிப்ளை பண்ணாதான் ஒரு a வை நீங்க டிவைட் பண்ண முடியும் அந்த மல்டிப்ளை பண்ண a வை தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வெளிய எடுத்துட்டீங்க அதே மாதிரி b கீழ b எடுத்தீங்கன்னா 1 ± del b by b ஓகேவா இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த a by b இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப் இந்த பக்கம் அப்படியே இருக்கணும் a by b 1 ± del a by a இந்த டேர்மை மேல -1 போட்டு மேல எடுத்து போறோம் 1 ± del b by b the whole power -1 ஓகேவா சோ என்ன ஆகும்னா இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா படி அதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா படி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இது ஃபர்ஸ்ட் இத ஸ்ப்ளிட் பண்ண போறோம் சோ a by b 1 ± del a by a இது வந்து நம்ம பைனாமியல் ஃபார்முலா படி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் அதாவது 1 + x the whole power n 1 + x the whole power n is equal to 1 + nx + something ஏதோ போயிட்டே இருக்கும்ல சோ அந்த டேர்ம் யூஸ் பண்ண போறோம் இங்க வந்து x + க்கு பதிலா மைனஸ் யூஸ் பண்ணிக்க போறோம் சோ மைனஸ் இங்கயும் ஓகேவா சோ அதான் யூஸ் பண்ணிக்க போறோம் சோ 1 ± del b by b சோ a by b இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 plus ± del a by del b sorry del a by a plus or minus del b by b sorry minus plus okay in a minus plus so minus plus or minus del a by a into del b by b so இத நீங்க வந்து இந்த பக்கம் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ரொம்ப சின்ன டேர்ம் ஓகேவா ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்னேன் இந்த மாதிரி டிவிஷன்ல வரும் டேர்ம் ரொம்ப சின்ன டேர்ம்ன்றதால இங்க நமக்கு என்ன பண்ண போறோம் z plus or minus del z இதுக்கு வந்து நம்ம z சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஏன்னா z ஓட வேல்யூ a by b தானே சோ z plus or minus வெளியே தான் இருக்கு z so no problem 1 இங்க மட்டும் நம்ம ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேவா z plus or minus z plus or minus நமக்கு என்ன வரும்னா del a by a plus minus del b by b so நம்ம டேர்ம் என்ன ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் so del plus or minus del z is equal to plus or minus del a by a minus இங்க வராது ஏன்னு கேட்டிங்கனா நான் டிஃபரன்ஸ் சொல்லுங்க அதே மாடல் தான் நமக்கு வந்து நெகட்டிவ்ல வர வாய்ப்புகள் கிடையாது டிஃபரன்ஸ் வந்து மேக்ஸिमम வேல்யூ வந்து உங்க டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும் ஓகேவா இதுதான் உங்களோட டிவிஷனோட சம் ஓகேவா டிவிஷனோட ப்ரொசீஜர் இதுதான் இது ஈஸியா தான் சோ நீங்க வந்து ஒரு மாடல் கத்துக்கிட்டீங்கனாலே மத்த எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து வோல்டேஜ்க்கு அதாவது வந்து என்ன எக்ஸாம்பிள் 1.8 क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா voltage across the wire is 100 plus or minus 5 volt and current passing through it is 10 plus or minus 0.2 ampere find the resistance of the wire resistance of the wire formula என்னன்னா voltage divided by current first வந்து நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ண மாதிரி first என்ன பண்ணனும்னா நீங்க நார்மலா இந்த கொடுத்திருக்கிற வேல்யூ எரர் கால்குலேட் பண்ணாம கொடுத்திருக்கிற வேல்யூ வச்சு நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா 100 divided by 10 which is equal to 10 omega ஓகேவா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 10 omega தான் உங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஓகேவா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எரர் வந்து டெல்லா நம்ம கால்குலேட் பண்ணல டெல்லா நான் வந்து அங்க நம்ம எக்ஸாக்ட்லி எப்படி படிச்சிருக்கோம் நம்ம இங்க வந்து V கரண்ட் எடுக்க போறோம் ஓகேவா R is equal to del V by V plus del I current வந்து I னு போடுவாங்க so del I by I ஓகேவா இங்க del V என்ன கொடுத்திருக்காங்க 5 divided by voltage என்ன கொடுத்திருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்க இது என்னது
வோல்டேஜ் வந்து 100 ஓகேவா 100 பிளஸ் டெல் ஐ என்னது இது வந்து 0.2 டிவைடட் பை 10 நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10 கண்டுபிடிச்சிருக்கோம் இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா del r is equal to 10 into 5 by 100 0.2 by 10 இதை நீங்க சிம்பிளிஃபை பண்றது என்ன பண்ணானா LCM எடுத்துக்கலாம் 5 plus 2 divided by 100 கேன்சல் பண்ணினா 7 by 10 வரும் therefore 0.7 வந்து உங்களோட எரர் ஓகேவா சோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா R plus or minus del R ல so R value 10 plus or minus 0.7 omega ஓகேவா இது இப்படி தான் வந்து நீங்க வந்து டிவிஷன் வந்து நீங்க கால்குலேட் பண்ணனும் ஓகேவா புரிஞ்சுதா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம சேனல்ல வந்து ஃபுல்லா மேத்தமேட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டது போட்டுட்டு இருக்கோம் இதுவும் மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் மாதிரி தான் அப்படிங்கறதுனால தான் நான் பிசிக்ஸ் போட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறைய டெரிவேஷன்ஸ் ஃபார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதா இருந்தாலுமே நான் உங்களுக்கு நான் போடுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு அதாவது டெரிவேஷன்ஸ் மட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெரிவேஷன்ஸ் மட்டும் எனக்கு என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது ஈஸியாக சொல்லி தருவோம் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டாபிக்ஸுமே எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்